ஹலோ गाइस வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் உள்ள அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். சரி ஓகே गाइस, ஃபாலோவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்கிட்டாவல டைரக்டா இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஹீரோ மொத்தமா 5 டிவைன் ஃபயர் ரிலீம சேர்ந்தவங்கள அடிச்சு கொண்டு இந்த இடத்துல இருந்து வெளியே தோத்தி விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம ரீனான்ற ஒரு லேடி கேரக்டர் திரும்பவும் ஸ்டோரிக்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கான எபிசோட் அதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவா ட்ரைனிங் பண்றதுக்கு தான் வரான். தாத்தா இன்னமும் ஹீரோ விட்டு போனது வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு போல. ஹீரோவும் முன்னாடி வந்துட்டு இருக்க தாத்தாவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங்கை முடிக்க ஆரம்பிக்கிறாரு. பொறுமையா இருந்துகிட்டே தாத்தாவும் இந்த யுவாண்டியான் சீக்ரெட் ரொம்பவே அழகா இருக்கு, அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போல. இந்த இடத்துல வேற ஒரு ட்ரெஷர் இருக்கும் போல அப்படின்னு தாத்தா அந்த இடத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவும் தாத்தா நீங்க இப்பதான் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். தாத்தாவை நீ ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல, நான் அந்த அளவுக்குலாம் எதையும் புரிஞ்சுக்கல. இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு. அப்புறம் இந்த மேட்டு கூட நான் ட்ரைனிங் பண்ணும்போது தன்னால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவோட தாத்தா அந்த இடத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவும் அப்படியே தாத்தா சரி நானும் இந்த இடத்துல உட்காந்து ட்ரைனிங் பண்ணி என்னோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்றேன், இதுல என்னால என்ன புரிஞ்சுக்க முடியுது, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க தாத்தாவும் சரி நீ பண்ணி பாரு, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு அப்புறம் ஏதாவது பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ பழைய டெக்னிக் அப்டேட் பண்ண போறன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதனால தான் தாத்தா சாப்பிட்டு பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட சீனை கட் பண்ணி எல்லாருமே வெளியே வருவாங்களே அந்த இடத்த தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அனுப்பிவிட்டா யாருமே அவங்களோட மோன் டேலஸத்தை யூஸ் பண்ணல போல, ஒருவேளை உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ட்ரெஷர் கிடைச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தரும் நீங்க கவலைப்பட தேவையில்ல, எங்களுக்கு ஏதாவது விலை மதிப்பு இல்லாத பொருட்கள் கிடைச்சுன்னா எங்களோட அளவு மீறிச்சுன்னா கண்டிப்பா நான் உங்க இருக்கிற எல்லாருக்குமே தரேன், எனக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாருமே பரவாயில்லையே உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல மனசு இருக்கா, நீங்க தந்தா நாங்க ஏன் வேணாம்னு சொல்ல போறோம், கண்டிப்பா வாங்கிக்கிறோம், இதுக்காகவே உங்களுக்கு நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு 5 பேர் வந்துற அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கா. வந்தவங்களோ மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கூப்பிட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நீங்க சீக்ரெட் லேண்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க சொன்னவங்க தானே, எதுக்காக நீங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்க, ஏதாவது ஆபத்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனுங்க எல்லாருமே அந்த இடத்துல முட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, படுகொலை நடந்துச்சு, ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள உளறிக்கிட்டு இருக்க அவனும் கொஞ்சம் பொறுமையா சொல்லு, சொன்னாதானே எனக்கு புரியும், என்னால அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் தயங்கிக்கிட்டு ஹூவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பேரை தயக்கத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட சீனை கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல யூதுவோ பயங்கர வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆஹா என்ன வாசனை இது, சாப்பாடு அருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சாப்பாடு எங்க சமைச்சாலும் போதும் உன் மூக்குக்கு மட்டும் எப்படிதான் வாசனை வருதோ தெரியல, சரிவா வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி தாத்தாவும் ஹீரோ 2 பேருமே கூப்பிட்டு இருக்க. யூது சந்தோஷத்துல பயங்கர வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்காங்க, உண்மையான ஃபார்முக்கு மாறிக்கிட்டு. ஹீரோ சமைச்சிருக்க அந்த சமையல பார்த்துட்டு என்னது நான்வெஜ் குழம்பா இது அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ வேணாமான்னு கேட்கும்போது இல்ல இந்த இடத்துக்குள்ள இருக்கிற அந்த வெயின்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன குழந்தை பாவம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள. ஹீரோ தாத்தா 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இரு எங்களுக்கும் கொஞ்சம் வை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ தாத்தா இப்போ 2 பேருமே அவங்கள சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபர்னஸ் ஹீரோ கையில் சமையலுக்கு தான் வரணும்னு இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஹீரோவும் அந்த இடத்துல படுத்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க யூதுவும் ஹீரோவை பார்த்துட்டு இதுக்கு நீ சோலோவா தூங்காதவே இருக்க, ஏதாவது பண்ண போறியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கே சாப்பிட்டதுக்கான காரணமே ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல நெக்ஸ்ட் சீன்லேயே இப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு ட்ரைனிங் பண்ண கிளம்பிடுறான். ஹீரோ இப்போ அந்த ஏன்ஷியன் பதிவுலாம் கிடைச்சிச்சு, அதை யூஸ் பண்ணி தான் ஹீரோ அந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட பழைய டெக்னிக் எல்லாத்தையுமே திரும்பி அளந்து வரக்கூடிய எல்லா எனர்ஜி ஹீரோ சுத்தி பயங்கரமா வட்ட அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே ட்ரைனிங் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க. யூதுவும் இவன் என்ன யுவாண்டியான் டெக்னிக்கியா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த அளவுக்கு சீக்கிரமா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாமே வித்தியாசமா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தாத்தாவும் அவனோட பழைய டெக்னிக் அவனோட பழைய ரிலீம் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். யுவாண்டியான் டெக்னிக்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அது மொத்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே இப்போ யுவாண்டியான் டெக்னிக்கை பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த யுவாண்டியான் டெக்னிக்கை பத்தி இப்போ புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கானா, என்ன இவ்வளவு டிஃபரெண்டா சடசடன்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல யூதுவும் புரியாத நின்னுகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் ட்ரைனிங் அப்புறம் ஹீரோ திரும்ப அவனோட சீல்ஸ் மொத்தத்தையுமே வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா சீல்ஸையுமே ஹீரோவால அந்த அளவுக்கு எதுவும் புரிஞ்சுக்க முடியல. அதனால ஹீரோவும் இப்ப கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் பொறுமையா அந்த வந்து தாத்தா கிட்ட இங்க இருக்கிற அந்த எனர்ஜிஸ் மூலியமா என்னால அது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியல, அது கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 5 நாட்கள் ஆயிடுச்சு, புரிஞ்சவங்க மட்டும் வரலாம் அப்படின்ற மாதிரி சைட்ல இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப தாத்தா யூது ஹீரோ எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ட்ரைனிங் எடுத்து அந்த மேட்டை மட்டும் கொஞ்சம்
கொஞ்சம் வித்தியாசமா காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இப்போ எல்லாருமே வேற ஒரு பிளேஸுக்குள்ள தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதை சுத்தி அந்த அளவுக்கு கிளியரன்ஸ் இல்ல, எல்லா இடமும் பயங்கரமான ஸ்மோக்ஸா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ ட்ரெஷர்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மோக்லாம் விலக தான் தெரியுது. ஹீரோக்கு முன்னாடி இன்னும் எக்கச்சக்கமான பேருங்கெல்லாம் வந்து நின்னுகிட்டு இருக்கானுங்கன்ட்டு ஹீரோவும் சடனா என்னாச்சு இதுக்கு அப்படின்ட்டு அவரோட தண்டர் டெக்னிக்கை வெளியெடுக்க ஆரம்பிக்கிறாரு. தாத்தா இந்த இடத்துக்குள்ள வேற ஏதோ தண்டர் டெக்னிக் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த யுவாண்டியான் சுப்ரீம் சீக்ரெட் டெக்னிக்கை விட அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தாத்தா நம்மளுக்கு அதுவும் ரொம்பவே முக்கியம், இப்ப இந்த வாய்ப்பை நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஸ்மோக்ஸ் எல்லாமே மொத்தமா விலக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இப்போ ஒரு ஐசால நிறைஞ்ச ஒரு கல்லறையை காமிக்கிறாங்க. இதுதான் அந்த யுவாண்டியானோட கல்லறை. அந்த இடத்துக்கு கீழே ஏதோ ஒரு பனிக்கட்டியால உரைய வச்ச மாதிரி ஒன்று காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எல்லாருமே அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டீச்சங்க ஹீரோவை பின்னாடி திரும்பி விசித்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவை சுத்தி யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஃபேட்டியும் வந்திருக்கான். சரி ஹீரோ இட் சைட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா விச்சுகள் மட்டும் திரும்பி ஹீரோ ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறாங்க. அப்படியே பக்கத்துல இருந்த யூஸான ஒரு மாதிரி ஹீரோவை விசித்திரமா அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த இடத்துல காமிக்காத ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க, விங்ஸ் கிளானை சேர்ந்தவ. இப்போ இந்த இடத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே மேல இருக்கிற அந்த கலரையும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த பொருளையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கலரைக்கு கீழே இருக்கிற அதுக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு போர்க்கவசம் தான் இருக்கு. இது இந்த யுவாண்டியானோட போர்க்கவசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் அமைதியா இந்த இடம் இப்ப திரும்பவும் போர்க்களமா மாறப்போது இல்ல, போர்க்கவசம் பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது தாத்தா அப்படின்னு ஹீரோ தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எல்லாருமே அதை எடுக்கிறதுக்காக வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதுல ஒரு ஆளு ஹியூமன் விங்ஸ் கிளானை சேர்ந்தவங்க மட்டும் ஹீரோவை மறைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்க. மத்த யாருமே அந்த மாதிரி இல்ல, அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத போய்கிட்டு இருக்காங்க. வர நேரத்துக்கு அந்த செங் பைப்புல மட்டும் பயங்கர வேகமா போயிட்டு அதை எடுக்கிறதுக்காக கையை நீட்ட சடனா அதுக்குள்ள இருந்து வந்த எனர்ஜி அவனையும் சேர்த்து எல்லாரையுமே தூக்கி விசிறடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் தாத்தா கிட்டே வந்து நின்னாரா. இது ஒரு ஹை லெவல் ட்ரெஷர்ன்றதுனால இங்க இருக்கிற யாராலையுமே இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளோட பவர்ஸ் எல்லாம் வீக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இந்த இடத்துக்குள்ள டிவைன் ஃபயர் ரிலிமஸ் சேர்ந்தவங்க யாருமே இல்லை, இந்த இடத்துக்குள்ள இந்த ட்ரெஷரை சும்மாலாம் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த கலரையும் இதை நான் யூஸ் பண்ண போர் கவசம், இதை கடைசியா ஒரு பெரிய எம்டி லேண்ட் அடையிறதுக்காக தான் இந்த கவசத்தை போட்டேன், அதுக்கப்புறம் நானும் இறந்துட்டேன், இறந்ததுனால இந்த போர் கவசத்தையே என்ன கூட சேர்த்து புதைச்சிட்டாங்க. உங்களுக்கு முக்கியமான ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணும்னா நான் தரேன், இதை உங்களால இப்போதைக்கு எடுக்க முடியாது, என்னோட ஒரு சில கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து விட உங்களுக்கு இதுங்கெல்லாம் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. ஒருத்தனா போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸர் கிட்ட நினைக்கிறானுங்க. கூட ஒரு ட்ரெஸ்ஸர் போயிட்டாங்க, இருந்தாலும் அவங்களும் எதையும் எடுத்த மாதிரி காமிக்கல. அந்த செங் பைப்புல மட்டும் அந்த இடத்துல இருந்து போயிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று எடுக்கிறான். கிளாஸ் ரொம்ப விலை மதிப்பில்லாத கிளாஸ் அப்படின்ட்டு எதுவும் மென்ஷன் பண்ணல, சும்மா எடுக்கணுன்றதுக்காக எடுத்திருக்கான். ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்மளும் எதுக்கு நின்றுகிட்டு இருக்கணும், நம்மளும் ஒன்றத்துல போயிட்டு ஏதாவது ஒன்று தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரே இடத்துக்கு கிளம்புறாங்க. ஹீரோ போற அந்த இடத்துக்குள்ள தான் ஒரு சில விசித்திரமான பொருட்கள்லாம் இருக்கு. ஹீரோ போகும்போது அந்த இடத்துல ஹீரோ கண்ணுக்கு ஒரு ஆர்மர் ஒன்று தெரியும். அந்த ஆர்மர் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஆர்மர் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த ஆர்மர் ரொம்பவே உடஞ்ச நிலைமையில இருக்கு. தரமா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது யூதுமா அந்த இடத்துக்கு வந்து என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க காட்டு, என்ன இதுல இருந்து மண்ணுல வந்துகிட்டு இருக்கு, ஆல்ரெடி துருக்கு பிடிச்சி போனதா காயலாங்கடிக்கு தான் தேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ மண்டையில மூளை இல்ல, உனக்கு இதை பத்திலாம் ஒழுங்கா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஹீரோ அந்த இடத்துல அதை வச்சுக்க. உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை இல்லைனா விலை மதிப்பில்லாத ஒரு ட்ரெஸ்ஸர் இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் சொன்ன சுப்ரீம் லெவல் டெக்னிக் தேவைன்னா கரெக்டா இந்த இடத்துக்குள்ள கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாதாரண ட்ரெஸ்ஸருக்கு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க இவனுங்க, சும்மா ஆடுவானுங்களா? இப்ப அந்த இடத்துக்குள்ள கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் தாத்தா நம்மளும் உள்ள போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் தாத்தாவும் அந்த இடத்துக்குள்ள கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பின உடனே அங்க வந்து அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆயிடுது. இப்ப வேற ஒரு பிளேஸ்ல ஹீரோ தாத்தா எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க வேக வேகமா. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ யூதோங் தாத்தா 3 பேர் வந்து இறங்கின உடனே முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி இருக்க அந்த கோல்டன் பாதையை பார்த்துட்டு இந்த இடத்துக்குள்ள இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸஸ்க்காக இருக்கிற எல்லாருமே பயங்கரமா அடிச்சுப்பாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான், பார்த்து ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இன்னும் ஆனாலும் சரி முக்கியமான ஏதாவது ஒரு பொருளையாச்சும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல ஹீரோட தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடியுது. நிறைய பேர் இப்பெல்லாம் எபிசோட லென்த்தை தான் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் எபிசோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்றது தப்பு இல்லை, எனக்கு 8 நிமிஷம்ன்றது கரெக்டா இருக்கு. நீங்க கவலைப்பட தேவையில்ல, நான் ஒரு எபிசோட 12 நிமிஷம் 13 நிமிஷம் அந்த மாதிரி பெருசா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன இந்த எபிசோட்ல கொஞ்சம் அந்த எபிசோட்ல கொஞ்சமா பாதியா பிரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். எபிசோட் லென்த்லாம் இன்க்ரீஸா தான் இருக்கு, ஆனா தனித்தனியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே கைஸ், ஃபாலோவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.